கோகனட் பேனக்கோட்டா செய்ய ஒரு பேனில் ஒரு கப் தண்ணியை விட்டுட்டு இந்த சைனா கிராஸ் இல்லை அகர் அகர்னு சொல்கிறத கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனால் அது சீக்கிரமாக மெல்ட் ஆகியும் வரும். அதில் ஏதாவது அழுக்கு இருந்தால் அதுவும் போகும். ஸோ இது நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஜெல்லி பருவத்தில் வரும். இந்த நேரத்தில் அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 200 ml தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் பாலும் சேர்த்து கூடவே ஒரு 200 ml ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ரிச்சாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி அது நல்லா கொதிக்க விடுங்க. பட் நல்லா திரிஞ்சு போயிடக்கூடாது. அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டு இருந்து அது அப்போ திக்காய் வரும்போது சுகர் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்தா போதும். மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே அகரகரையும் சேர்த்து அது நல்லா செட்டாகி வரும்போது அதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது எந்த மோல்டில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 hours வச்சு எடுத்து இந்த மாதிரி சீஸ்னல் ஃப்ரூட்ஸோட சர்வ் பண்ணிங்கன்னா என் ஸ்டைலில் பண்ண சூப்பர் டேஸ்டான கிளாஸியான கோகனட் பேனக்கோட்டா